ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் பாரம்பரியமான முறையில் செய்யக்கூடிய நல்ல டேஸ்டான மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த குழம்பு சூடான சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூடயும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த குழம்பு எல்லாருக்குமே பிடிக்கும். வீட்டில் இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த குழம்பு தான் நீங்கள் மறுபடியும் செய்வீங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை மொச்சை எடுத்துருக்குறேங்க. இந்த மொச்சை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் பலசர கடைகளில் கிடைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணுங்க. இப்போ நான் குழம்பு பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டு நான் ஊற வைக்கிறேன். நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ மறுநாள் காலையில் நம்ம எடுத்து பார்க்குறப்ப இந்த மாதிரி மொச்சையெல்லாம் நல்லா ஊறி இந்த மாதிரி உப்பி பெருசாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஊறணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டுட்டு கிட்டத்தட்ட 4லேருந்து 5 விசில் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. சரியாக வெந்திருக்கோங்க. உப்பு நம்ம சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ காரக்குழம்பு எல்லாமே நல்லெண்ணெயில் தான் செய்யணுங்க. அதான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வாசனை வர வரைக்கும் இந்த மாதிரி தாளிச்சுக்கோங்க. இப்போ இது கூடவேவும் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் பயன்படுத்தலாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூடவேவும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இதை தீஞ்சிராமல் ஸ்டவ்வை நல்லா ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின உடனே அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், குக்கரில் ப்ரெஷர் எல்லாமே நல்லா அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன் குக்கரை. பாருங்கள், நான் மொச்சை எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி அமுக்கி பார்க்குறப்ப சாஃப்டாக அமுங்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப வயிறு வலிக்காமல் இருக்கும். இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சிருங்க. இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொதுவாக காரக்குழம்புக்கு எல்லாமே நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவேவும் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதனோட வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு இது கூடவேவும் இப்போ ஒரு 15 பூடு நான் தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மொச்சை குழம்புக்கு பூடு சேர்க்குறப்ப வயிறு உபத்திரங்கள் இல்லாமல் இருக்கும். அது கூடவேவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிடுங்க. நல்லா தீஞ்சு போகாமல் நல்லா லைட் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவேவும் ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் இப்போ நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அந்த மசாலாவையும் சேர்க்குறப்ப குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூடவேவும் நம்ம கத்திரிக்காய் அல்லது முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 சின்ன கத்திரிக்காய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக வதக்கிடுங்க. ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. லேசாக வதக்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுட்டு அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவேவும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவேவும் நம்ம மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழம்பு கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இது கூடவேவும் நம்ம அவிச்சு வச்சுருந்த மொச்சை எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. இப்போ மொச்சையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா குழம்பு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி வேணும்னு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இருக்கணுங்க. ஒரு மூடியால் மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மூடி திறந்துட்டோம். எண்ணெய் எல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம்.
மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சூடான சாதம் கூட சாப்பிட்றதுக்கு, இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு. இப்போது காரக்குழம்பு இன்னமும் மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெயை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால காரக்குழம்பு இன்னமும் மணமாகவும் சுவையாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் பாரம்பரியமான முறையில் மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸுக்கு இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.